அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் புகழும் இறைவனுக்கே. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு ஒரு 4-5 துண்டு எடுத்திருக்கேன், வேக வச்சு எடுத்திருக்கேன். அதே மாதிரி பட்டாணியும் வேக வச்சு எடுத்திருக்கேன். இது நல்லா வேக வச்சு என்ன பண்ணணும், ரெண்டும் சேர்த்து மசிச்சுக்கணும். மசிச்சுட்டு என்ன பண்ணணும், எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் என்னன்னாக்கா, சிக்கனை நான் ஏற்கனவே வேக வச்சு அதை இஞ்சி பூண்டு போட்டு வேக வச்சு உதிரி உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் எலும்பு இல்லாமல் உதிரி உதிரியாக எடுத்து வச்சுருங்க. இந்த உதிரி சிக்கனை இப்போ இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கும் பட்டாணியும் நான் அவிச்சு வச்சதில் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இது சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி இதுவும் நான் இதில் கலந்துக்கிறேன். இது பார்த்திங்கனாக்கா சாட் மசாலா, அது கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். இப்போ என்னன்னாக்கா சீஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை பால் பிடிச்சி அதில் நடுவில் வச்சு ரவுண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நான் ஒரு கையால் கேமரா பிடிச்சிட்டு பண்ணுறதுனால என்னால் கரெக்டாக இது பண்ண முடியல. ஆனால் கொஞ்சம் கரெக்டாக ரவுண்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் கடைசியில் ரவுண்டாக வந்துடும். ஓகேங்களா? இப்போ இது நான் கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் இதில் 2 ஸ்பூன் போட்டு கலந்து வச்சுருக்கேன் தண்ணியில். இதில் டிப் பண்ணி அப்படியே சேமியா எடுத்து வச்சுருக்கேன், அணில் சேமியா. அதில் போட்டு நல்லா கோட் கொடுத்து அப்படியே வறுத்து எடுக்க வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் கோட் பண்ணி. இப்போ இது எண்ணெயில் போட்டு வறுக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பாருங்கள். வாங்க டேஸ்ட்டு பார்த்து சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நல்லா கொஞ்சம் சூடாக இருக்குங்க நான் சாப்பிடும் போது. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நல்லா அல்டிமேட்டாக இருக்குது. குழந்தைங்களுக்கு தரலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக நல்லா இருக்குங்க. இதேமாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உள்ளார பார்த்தீங்கன்னா சீஸ் இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, க்ரன்ச்சியாகவும் இருக்குது. இதேமாரி ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வேணுன்னா என்னோடய சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? அல்லாஹ் ஹாஃபிஸ்.